தமிழகத்தில் வாக்குப்பதிவு நாள் நெருங்கி வரும் நிலையில் வீதி வீதியாக சென்று மக்களை சந்தித்து மாம்பழம் சின்னத்திற்கு பாமக வேட்பாளர்கள் தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகின்றனர். கடலூர் தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிடும் இயக்குநர் தங்கர் பச்சான் குறிஞ்சிப்பாடி தொகுதிக்குட்பட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு சென்று பரப்புரை மேற்கொண்டார். செல்லும் இடமெல்லாம் அவருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பன்ருட்டியை அடுத்த துரப்பாடி பகுதிக்கு வாக்கு சேகரிக்க சென்ற தங்கர் பச்சானை கண்ட குடுகுடுப்பைக்காரர் ஒருவர் கடலூர் தொகுதியில் உங்களது வெற்றி உறுதி என அருள்வாக்கு கூறினார். இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகுப்பம், கட்டியாங்குப்பம் உள்ளிட்ட கிராமங்களுக்கு சென்று தங்கர் பச்சான் வாக்கு சேகரித்தார். 2024 இருக்கும், போய் பாருங்க. 1956 அவெல்லாம் கடல் கீழே 56 கிலோமீட்டர் வந்து ட்ரெயின் விட்டுருக்கானுங்க. இன்னும் எங்க இருக்கீங்க? உங்க ஓட்ட பஸ்ஸும் அதுவும் மக்கள் வந்து ஊமையா இருக்கிறதால உங்களோட ராஜ்யம் நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் பேச ஆரம்பிச்சாங்கன்னா அப்புறம் நடக்கும். எப்பமா பேச போறீங்க? நீங்களா எப்ப பேச போறீங்க? நானே பேசிட்டு இருக்கேன். இப்ப வருவாங்கல்ல, எல்லாம் வாகனத்தை வச்சுக்கிட்டு வராங்க. 200 பேரை ஆளுங்களுக்கு காசு கொடுத்து கூப்பிட்டுக்கிட்டு, 300 பேரை காசு கொடுத்து கூப்பிட்டுக்கிட்டு, ஏன்னா அவங்க எல்லாம் கட்சிக்காரங்க கிடையாது, கூலி வேலைக்கு போற மாதிரி ஆளுங்களை காசு கொடுத்து கூப்பிட்டு வராங்க ஓட்டு கேட்க. இதே அரசியல் பண்ணி வச்சிருக்கீங்க. தடுத்து நிறுத்துங்க. என்கிட்ட வந்து இத்தனை முறை வாங்கினீங்கல்ல, போயிடுங்க மரியாதையா. மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிடும் மா. ஸ்டாலின் கும்பகோணம் அருகே உள்ள திருவலஞ்சுழி பகுதியில் வசிக்கும் நரிக்குறவர் இன மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். தான் வெற்றி பெற்ற 60 நாட்களுக்குள் குறைகள் தீர்த்து வைக்கப்படும் என அவர் உறுதியளித்தார். தொடர்ந்து அம்மாப்பேட்டை ஒன்றியத்துக்குட்பட்ட கிராமங்களுக்கு அவர் வாக்கு சேகரித்தார். நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமர் இருந்து வருகிறார். அவர்களுடன் நெருக்கமாக நேரடியாக சென்று எந்த உறுப்பினர் செய்ய முடியாத அனைத்து திட்டங்களையும் நாங்கள் செய்வோம் என்று உங்கள் மத்தியில் உறுதியளித்துக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால், ஆளுவதோ பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஆனால் இங்கே இருப்பதோ அதற்கு எதிர்மறையான கட்சிகள் இருந்து கொண்டு எந்த திட்டங்களும் செய்யப்படவில்லை. மத்திய அரசு கொண்டு வந்த அனைத்து திட்டங்களும் பாழாகி போகிறது அந்த தொகுதியில். அந்த வகையிலே நீங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து மாம்பழ சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். திண்டுக்கல் தொகுதியில் களமிறங்கும் பாமக வேட்பாளர் திலகபாமா மீனாட்சி நாயக்கன்பட்டி, சின்னப்பள்ளப்பட்டி, கொட்டப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களுக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது தனது பரப்புரை பாடலை அவர் வெளியிட்டார். அதனை கேட்டு பொதுமக்களும் கட்சியினரும் உற்சாக நடனமாடி மகிழ்ந்தனர். மாம்பழம் மாற்றம் தரும் மாம்பழம், மாம்பழமா மாம்பழம் முன்னேற்றம் தரும் மாம்பழம், மாம்பழமா மாம்பழம் மாற்றம் தரும் மாம்பழம். ஆரணி தொகுதியில் போட்டியிடும் கணேஷ்குமார் ஏந்தல், தென்னாத்தூர், முளப்பட்டு உள்ளிட்ட கிராமங்களுக்கு சென்று மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். சேலம் தொகுதி பாமக வேட்பாளர் அண்ணாதுரை ஜலகண்டாபுரம், தாராபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டார். இதேபோல் ஓமலூர், காடையாம்பட்டி, தீவட்டிப்பட்டி பகுதிகளில் வீடு வீடாக சென்ற பாமகவினர் அண்ணாதுரைக்கு ஆதரவாக துண்டறிக்கை வழங்கி வாக்கு சேகரித்தனர்.